हरि ओम् अस्मद्गुरुसमारम्भां यदिकेसरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கண்ணனின் கோல் கொண்டு வா பாசுரங்கள். ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பது ஓர் கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்கோர் கோல் கொண்டு வா. யசோதை கூறுகிறாள், காக்கையே, பாண்டவர்களுடன் சேர்ந்து வாழோம் என்ற ஒரே விஷயத்தை சொல்லுபவனும் ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான். பெரியோர்கள் எவ்வளவு சொன்னாலும் ஊசி குத்தும் நிலமும் பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிட்டு கூட கொடுக்க மாட்டேன். ஊசி குத்தும் நிலமும் பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். துன்று முடியான் துரியோதனன் பக்கல் என்ற ஒரே சொல்லை சொல்லுபவனான துரியோதனனிடம் தூதாக சென்று அவ்விடத்தில் பாரத யுத்தத்தை உறுதிப்படுத்தி அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மேய்ப்பது ஓர் கோல் கொண்டு வா, கன்றுகள் மேய்க்கத்தக்க ஒரு கோலை கொண்டு வா. கடல் நிற வண்ணருக்கு, கடல் போன்ற நிறத்தை உடைய நீல நிறத்தையுடைய கண்ணனுக்காக ஒரு கோல் கொண்டு வா என்கிறாள் யசோதை. சீர் ஒன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரன்று வேண்டி பெரிய பெறாத உரோடத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேர் ஒன்றை ஊர்ந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கோர் கோல் கொண்டு வா. காக்கையே, துரியோதனனிடம் தூதுவாக சென்று பாண்டவர்களுக்கு ஓர் ஊராவது கொடு என்று இறந்து கேட்டும், சீர் ஒன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊர் ஒன்று வேண்டி பெறாத ஒரு ஊராவது கொடு என்று இறந்து கேட்டும் அந்த ஓர் ஊரையும் பெறாததால், வேண்டி பெறாத ஓர் ஊர் ஒன்று வேண்டி பெறாததால் உண்டான கோபத்தால், உரோடத்தால், அதனால் ஏற்பட்ட கோபத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து, பாரத யுத்தத்தில் அணிவகுத்து, பார் ஒன்றி யுத்தத்தில் அணிவகுத்து அர்ஜுனனுக்கு பாகனாயிருந்து தேரை செலுத்தியவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா. பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு, அர்ஜுனனுக்கு பாகனாயிருந்து தேரை செலுத்தியவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா. பரமபதத்தில் தேவபிரானுக்கோர் கோல் கொண்டு வா. பரமதபதத்தில் இருப்பவனுக்கும் தலைவனானவனுக்கும் என்னுடைய கண்ணனுக்கு ஒரு கோல் கொண்டு வா என்கிறாள். அடுத்தது, ஆழத்து இளையான் அரவின் அணை மேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான், பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா, குடந்தை கிடந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா. காக்கையே, உலகம் அழியும் காலத்தில் அதை உண்டு ஆளிலையில் பள்ளி கொண்டிருப்பவனும், உலகம் அழியும் காலத்தில் அதனை உண்டு தன் வயிற்றிலே தாங்கிக் கொண்டு ஆழத்து இளையான் ஆளிலையில் பள்ளி கொண்டிருப்பவனும், ஆதிசேஷனாகிய படுக்கையில் பள்ளி கொள்பவனும், அரவின் அணை மேலான், அரவின் ஆதிசேஷன் படுக்கையில் பள்ளி கொள்பவன், அணை மேலான் பள்ளி கொள்பவனும், நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான், கருங்கடலில் வெகுகாலமாக, நெடுங்காலம் வெகுகாலமாக யோக நித்திரை செய்வோனுமாகிய கண்ணன் பால பிராயத்தே குழந்தை பருவம் முதலே பார்த்தற்கு அருள் செய்த
அர்ஜுனனிடம் அருள் கொண்டிருந்தான். கோலப்பிரானுக்கு அழகிய வடிவுடைய தலைவனான என் கண்ணனுக்கு இவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா. குடந்தை கிடைந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா. திருக்குடந்தையில் நம்முடைய கும்பகோணத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சாரங்கபாணி பெருமாளுக்கு ஓர் கோல் கொண்டு வா என்று அழைக்கிறாள். காக்கையை பாவித்து காக்கைக்கு அழைக்கிறாள் யசோதை. கீழ்வரும் பாசுரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.